காவேரி கூட வந்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக வந்து கிளம்பி போகிறாரு. ஒரே டென்ஷனாக இருக்காரு. விஜய் வந்து கூலாகவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் காவேரி வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு எங்கள் ஊரில் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய், என்ன ஊரில் என்ன சர்ப்ரைஸ், நான் ஏற்கனவே கொடைக்கானல் நிறைய வாட்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ப்ரைஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா வந்து ரொம்ப அழகான ஒரு மலையும் அப்படியே வந்து அந்த பனிப்பொழிவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போது தன்னையே மறந்துடுறாரு விஜய். இவ்வளோ சூப்பரான ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு, உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸைட்டாக பார்க்குறாரு. இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா மிஷன் லைஃப் மாதிரி வாழ்கிறீங்க சென்னையில், ஆனால் இங்கே பாருங்கள் கொடைக்கானலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன தான் நம்ம மிஷன் மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு வேணுங்க. இப்போ பார்த்தீங்களா இங்கே எப்படி இருக்குது, எப்படி குளிருதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஊரை விட்டுட்டு, தங்கமான ஊரை விட்டுட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். இங்கே பார், ஆனால் அங்கே தான் எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குதாங்க. ஆனால் வந்து மனசுக்கு நிம்மதியான விஷயம் இங்கே தானே இருக்குது. பார்க்குறீங்களா, அப்போ எதுக்கு அங்கே வந்த? என்ன பண்ணுறது, வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் பார்க்குறாரு. சரி நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் என் கூட ஃபோட்டோவே அந்த எடுத்துக்கல, அதுதான் கல்யாண ஃபோட்டோ இருக்குது, கல்யாண ஃபோட்டோ தானே, அதுக்கப்புறம் எதுவும் இல்லைல்ல, சரி நீங்கள் எடுத்துக்கலாம், நான் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய்ட்டு எடுக்க போகிறாங்க. சரி சரி நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து அழகாக ஓடி போய் விட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம வந்து காவேரி. அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே குழந்த மாதிரி வந்து காவேரி பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு. அந்த இடத்தையும் ரொம்ப ரசிக்கிறாரு. உண்மையிலே இந்த இடம் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துடுறாரு. உன்னை காவேரி போவேனாவா அப்படின்னு, இல்லை உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே காவேரி, பார்த்தீங்களா உங்களுக்கே எங்கள் ஊரை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து பசுபதி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, நிவினோட அம்மா கிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நிவினுக்கும் வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும், அவங்க முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் பேசி சம்மதிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காவேரி வந்து வந்திருக்க விஷயம் வந்து தெரிய வருது பசுபதிக்கு. பசுபதி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என் ஊரில் வந்துட்டியா, எங்கள் ஊரில் என்ன மாதிரி அவமானப்படுத்துனீங்க 2 பேரும் சேர்ந்து, இங்கே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி யோசிக்கிறாரு. உடனே ஆளுங்களெல்லாம் வந்து அனுப்புகிறாரு விஜய்க்கு கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்காக. அவனை வந்து நல்லா சாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆளுங்கள்லாம் போகிறாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து காவேரி வந்து சேவ் பண்ணி விஜய் எல்லாருக்குமே ஃபைட் பண்ணுறாரு. எத்தனை ஆளுங்க இருக்காங்க உங்ககிட்ட, எல்லாரையும் அனுப்பு, யார் அனுப்பிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க கெத்தாக வந்து பசுபதி கிட்ட. அதை பார்த்து பசுபதி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அப்புறம் ஊர்க்காரங்களாம் வந்துடுறாங்க. அதனால் பசுபதி ஆளுங்களாம் ஓடி போயிடுறாங்க. காவேரி கிட்ட வந்து ஊர்க்காரங்களாம் வந்து விஜயை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே சந்தோஷப்படுறாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே. இதோட முடியுது.